நண்பர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். வருகின்ற சனிக்கிழமை தஞ்சையில் திராவிடர் கழக மகளிர் அணி, திராவிட மகளிர் பாசறை, மாணவர் அணி, இளைஞரணி சார்பில் மாநில மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதற்கு அழைப்பு விடுத்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஓர் அரசியல் தேர்தல் என்றாலும் தத்துவத்திலும் லட்சிய நோக்கத்திலும் இது ஓர் ஆரிய திராவிட அறப்போர். கூடுங்கள் தஞ்சையில், நாடுங்கள் நாட்டின் நலம், சந்திப்போம், சரித்திரம் படைப்போம், தமிழ்நாட்டை என்றும் தலைகுனிய விடமாட்டேன் என்று சூளுரைத்து சுயமரியாதை சங்கநாதம் செய்யும் அந்த சூளுரைக்கு தோள் கொடுப்போம் என அழைப்பு விடுத்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் தோழன் உரிமையுடன் அழைக்கிறேன். வரும் பிப்ரவரி 21 அன்று தஞ்சை மாநகரில் சந்திப்போம், கலந்துரையாடுவோம். சரித்திரம் படைக்கும் நமது திராவிட மாடல் ஆட்சியினை போற்றினால் மட்டும் போதுமா? அவ்வாட்சி தொடர நாம் களப்பணி ஆற்ற வேண்டும். கட்டுப்பாடு என்பதற்கு அடையாளம் இதோ என்று விரல் நீட்டி நம்மை சுட்டி காட்டும்படிதான் நமது அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்கள் மானம் பாரா பணி செய்து நம்மை ஆர்வத்துடன் அணிவகுக்க செய்தார். ஐயா, அம்மா ஆகியோரின் வார்ப்புகளான நமது இளைஞர்கள், மகளிர் குடும்பம் குடும்பமாக அலை அலையாய் திரண்டு வந்து ஆரியத்தின் அதிசூழ்ச்சிகளை துடைத்தெறிய தஞ்சையில் சந்திப்போம். சதிகளை முறியடித்து தமிழ்நாட்டை என்றும் தலைகுனிய விடமாட்டேன் என்று சூளுரைத்து சுயமரியாதை சங்கநாதம் செய்யும் அந்த சூரருக்கு தோள் கொடுப்போம். திராவிடம் என்றும் தோற்காது. தமிழ்நாட்டை ஆரியம் வென்றுவிட ஒருபோதும் அனுமதியும். திராவிடம் வெல்லும், நாளைய வரலாறு என்றும் சொல்லும் என்று காட்ட பதவி நாடா, நன்றியை எதிர்பாரா, புகழ் வேண்டா, கருஞ்சட்டை இராணுவம் களங்கள் எவையாயினும் அவற்றில் நெஞ்சுரம் காட்டி முன் நிற்கும். சந்திப்போம், சரித்திரம் படைப்போம். நம் தலைவர் பெரியார் அழைக்கிறார். கருஞ்சட்டை இராணுவம் களத்தில் நின்று வென்று காட்டும். உங்கள் பணித்தோழன் அழைக்கிறேன் என திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மகளிருக்கான இடமா? அங்கேயும் உயர் ஜாதியினரே. உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் பணியிடங்களில் உயர் ஜாதி பெண்கள் மாவட்ட ஆட்சியாளர்களாக உள்ளனர். மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் 14 மாவட்டங்களில் பெண் ஆட்சியாளர்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. ஓடும் ரயிலில் தீனதயாள் உபாத்யாயாவுக்கு பூஜையாம். ரயிலில் பயணிகளை வற்புறுத்தி வணங்கச் சொன்ன பாஜக மாநகராட்சி உறுப்பினர்கள். கேரளாவில் வெடித்த சர்ச்சை. பிரதமர் மோடியின் தமிழ்நாட்டு பயணம் மாறிக்கொண்டே இருப்பது ஏன் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் ஜுரம் பாஜக தலைவர்களுக்கு தொற்றிக்கொண்டது. 4 ஆண்டுகளாக இந்த பக்கம் கூட தலை வைத்து படுக்காத மோடி, அமித்ஷா கூட்டணிக்கு தற்போது தமிழ்நாடு பக்கம் காற்றடிக்க தொடங்கியுள்ளது. ஆனால் அவர்கள் இங்கு வந்தால் எந்த ஒரு பலனும் ஏற்படாது என்பதால் வருகையை உறுதி செய்யாமல் தேதியை தள்ளி போட்டு கொண்டே உள்ளனர் என்பது குறித்து இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளது. கீழடி ஆய்வுக்கு பிறகு மேலும் பல அகழாய்வுகள் மூலம் தமிழ்நாட்டின் பெருமை வெளிவருகிறது. தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தகவல். பாஜக ஆளும் ஒடிசா மாநிலத்தில் ஜாதி வெறி, தாழ்த்தப்பட்ட சமையலர் நியமனத்துக்கு எதிர்ப்பு, அங்கன்வாடிக்கு குழந்தைகளை அனுப்பாத பெற்றோர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை, நீண்ட கால விசா வழங்குதல் உள்ளிட்ட நிலையான மற்றும் மனிதாபிமான அடிப்படையிலான நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மூலம் அழகு கலை பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் மேற்கூரைகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்துதல் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகின்றன. மின் உற்பத்தி விரைவில் தொடங்கும் என்று மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பன்னாட்டு அடையாளங்களுக்கு வர்ணம் பூச நினைக்கிறார்கள்.
வள்ளலாரின் நோக்கங்களை சிதைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சென்னையில் நடந்த அனைத்துலக வள்ளலார் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்த நகல் எரிப்பு. திருவாரூர் ஒன்றிய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். இம்மாத இறுதிக்குள் சென்னையில் மேலும் 245 மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிராவில் ஜாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் உள்ள கிராம மக்கள் ஜாதிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றனர். இனி யாரும் ஜாதியை பின்பற்றக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர். எங்கள் ஜாதி மனிதநேயம். ஜாதியிலிருந்து ஒட்டுமொத்தமாக விடுதலை பெற்ற மகாராஷ்டிர கிராமம். அதிகாரத்திமிர், அடிப்பணியாத நேர்மை. பெண் IPS அதிகாரியை ஒருமையில் சொன்ன அமைச்சர். ஹரியானாவில் பரபரப்பு. ஒன்றிய பிஜேபி அரசின் இரட்டை வேடம் கலைந்தது. ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் இந்தியாவின் ஒப்புதலை பெற்றதாக அமெரிக்கா கருத்து. வாக்காளர் சிறப்பு திருத்த இறுதிப்பட்டியல் நவம்பர் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். பஞ்சரான டயர்கள் மற்றும் செயல்படாத டப்பா என்ஜின் கொண்ட வாகனம் NTA அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஓடாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் 6 சரணங்களையும் முழுமையாக பாடுவதை கட்டாயமாக்கியுள்ள ஒன்றிய அரசின் உத்தரவுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. புதிய தொழில்நுட்பம். கைகளை பயன்படுத்தாமல் நினைத்தாலே இயங்கும் கணினி கைபேசி. உடல் உறுப்பு செயலிழந்தவர்களுக்கு பெரும் வாய்ப்பு. வருகின்ற 18/2/2026 புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு சென்னை பெரியார் திடலில் மதச்சார்பின்மையை குழி தோண்டி புதைப்பதா, மதவெறி பாடலான வந்தே மாதரம் தேசிய பாடலா என்ற தலைப்பில் மாபெரும் கண்டன கூட்டம் தமிழர் தலைவர் கி. வீரமணி அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் படிக்கவும். நன்றி.